இங்கிலீஷ் படம் ஒண்ணு இருக்கு. எலக்ட்ரிக் ஸ்டேட்ன்னு சொல்லிட்டு. அது வந்து ரோபோட்டிக்ஸ்க்கு அட்வான்ஸான டெக்னாலஜி இருந்தா, அப்போ மனுஷகுலம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுவாங்க. அதுல வந்து பாபி மில்லி ப்ரவுனோட அங்கிள் இருப்பான். அவன் வந்து அந்த கிளாஸ் போட்டிருப்பான். அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் போட்டுருவான். அந்த கிளாஸ்க்குள்ள அவன் சூப்பரா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அந்த கிளாஸ கழட்டிட்டான்னா, அவனால அந்த சோஃபா விட்டு எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. அவன் கால்லாம் அப்படியே மரத்து போய் புடிச்சுக்கிச்சு ஒரே இடத்துல இருக்கிற மாரி. சரி இது ஏன்டா எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கன்னு பார்த்தா, இப்ப நெறைய பேரு ஜெமினில வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாம் கிரியேட் பண்ணி போடுறாங்க. ஆனா, இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கற்பனை உலகத்துல நம்ம வாழ வைக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமா தான் பார்க்குறேன். இந்த ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரியாயிட்டோம்னா, அந்த அளவுக்கு மோசமா போக மாட்டோம். ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தன் லைட்ட புடிக்கணும். அவன்கிட்ட எப்படா ஃபோட்டோ குடுப்ப? எப்படா ஃபோட்டோ குடுப்பன்னு கெஞ்சி கூத்தாடி அந்த ஃபோட்டோ வாங்கி பார்க்கறக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இப்ப எனக்கு வந்து கோட் சூட் போடணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா கோட் சூட் போடுறதுக்கான நேரமும் வரல. ஒரு இடத்துக்கும் நான் போகல. கோட் சூட் வாங்குற அளவுக்கு இன்னும் நான் சம்பாரிக்கவும் இல்ல. இப்போ உடனே ஜெமினி கிவ் மீ கோட் சூட் வீடியோ, ஃபோட்டோ அப்படின்னு கேட்டா அது குடுத்துரும். ஆனா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா, அது போலியான சந்தோஷம். நான் உழைச்சு, சூட்டு போட்டு, சூட்டு போட்டிருக்கிறவங்க இடத்துல போய் உட்கார்ந்தா மட்டும் தான் ஜம்முன்னு இருக்கும். அப்பதான் அந்த ஃபீல் வரும். இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லப்போனா எல்லாரும் ஃபோன்லயே செக்ஸ்டிங்லாம் பண்றாங்க. ஆனா அத விட நேர்ல தான நல்லாருக்கும். அதே மாரி தான் நெஜ வாழ்க்கை தான் நல்லாருக்கும். கற்பனை உலகம் மோசமானது. அதுக்குள்ள போய் நம்ம மயங்கிறக்கூடாது. இதெல்லாம் ஆரம்பம். இப்பவே நம்ம சரியாயிரணும்.